ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு க்ரீன் ட்ரெண்டில் தான் போகுது. ஸோ ஓவராலாக அந்த டேரிஃபை பாஸ் பண்ணது ஒரு முக்கிய ரீசன். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்க்கும்போது 433 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 22,832 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 51,097 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 857 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 1,310 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 75,157 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது சென்செக்ஸ். ஸோ ஓவராலாட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டக் மஹிந்திரா பேங்க் நிஃப்டியில் அன்றைக்கி 3% அப்பு, கனரா பேங்க் 2.5% அப்பு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸோட யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடக்குது. குறிப்பாட்டு எஸ்பிஐவோட அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் கூகுள் பேயில் சென்ட் பண்ணி பாருங்கள். அதிகமாட்டு இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் கூகுள் பேயில் பண்ணும்போது ஃபெயிலியர் வர்றது எஸ்பிஐ தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் கிடையாது, நான் ஐஓபியில் தான் வச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி டெக்னிக்கல் கிளிச் வந்து இங்கே இந்த எஸ்பிஐயில் தான் நடக்குது. டெக்னிக்கல் ஃபெயிலியர் இது வந்து உங்களுக்கு ஹையர் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ரேட்டு 0.9 டெக்னிக்கல் டிக்ளைன் நடந்திருக்கு இந்த மார்ச்சில். ப்ரைவேட் பேங்கான ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 0.02 இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 0.13% சொல்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஹை டிடி இம்பாக்ட் இருக்கிறதுனால ஓவரால் சக்ஸஸ் ரேஷியோ 5 பில்லியன் டிரான்சாக்ஷன் இந்த மார்ச்சில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். செக்டார் வைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது மெட்டல் 3% மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரி அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. மெட்டல் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஹிண்டால்கோ 6% மேலே ரேலி இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டேரிஃபை வந்து பாஸ் பண்ணது இது ஒரு முக்கிய ரீசன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 4.5% அப்பு, டாடா ஸ்டீல், கோல் இந்தியா இதெல்லாமே ஒரு 4% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ரொம்பவே ஓவர் வேல்யூட். அது வந்து 100 ரூபாய்க்கு கீழே வரும் பட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். ஃபார்மா செக்டாரும் 2% மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மா 3.5% அப்பு, டிவிஸ் லேபார்டரிஸ் 5,573 ரூபாயில் இருக்குது, அதுவும் 3.5% பாசிட்டிவில் இருக்குது. பயோகான் 3% மேலே அப்பு, சிப்லா அன்னைக்கு 4% பாசிட்டிவ் போனாங்க, இப்போ 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. லூப்பின் 2.5% அப்பு, டாக்டர் ரெட்டி 2% மேலே போயிருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரெட்டிஸ், இந்த நாட்கோ ஃபார்மா, சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட், ஒரு 10% 5% மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பெருசாக ஒன்றும் மேலே போகல, ஒரு 2% 2.5% அந்த ரேஞ்சில் தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது ஃபார்மா ஸ்டாக்ஸு. பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் அதுக்கு அடுத்தபடியாட்டு பாசிட்டிவில் இருக்குது. ஆட்டோ செக்டாரில் அன்றைக்கி பெருசாக நம்பினது வந்து டாடா மோட்டார்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 612 ரூபா சம்திங் பேருக்கு இப்போ 595 ரூபாயில் ட்ரேட் ஆகுது டாடா மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டருக்கு அப்போ 1.5% பாசிட்டிவில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அப்போலோ டயர்ஸ், பாரத் ஃபோர்ஜ், எம்ஆர்எஃப் இதெல்லாம் ஒரு 3% to 2.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸும் ஹீரோ மோட்டார் கப் மட்டும் தான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ, எம்ஆர்எஃப் இதெல்லாமே, எம்என்எம் இதெல்லாமே கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிப்லா அன்னைக்கு 5% தான் மேலே போச்சு. ஆக்சுவலி இப்போ 3% பாசிட்டிவில் இருக்குது. 1,458 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மேலே போகிறது ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ஜெனரிக் கேன்சர் ட்ரக் வந்து யூஎஸில் லான்ச் பண்ணுறதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த அப்ராக்சைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் மூலமாட்டு ஃபினான்ஷியல் 26ல் $20 மில்லியன் வரைக்கும் ரெவன்யூ இதுலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டில் 3-4 ஜெனரிக் ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்து கரண்டாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த நேம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட நேம் வந்து ஜெனரிக், அதாவது இது வந்து பிரிஸ்டோல் மயர்ஸ் கியூப் அப்ராக்சைன் அதோட ஜெனரிக் வெர்ஷனாக இருக்குது. பால்சி டாக்சல் அப்படிங்கிற நேமில் தான் இந்த அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனை இவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ராக்சன் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து மெட்டாஸ்டாட்டிக்ஸ் பிரஸ்ட் கேன்சருக்கும் அதே மாதிரி ஸ்மால் செல் லங் கேன்சருக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கும் இந்த ட்ரக் வச்சு ட்ரீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி சிப்லா வந்து மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் டிசிஎஸ் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. டிசிஎஸ் வந்து 3,303 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 3,217 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸும் அப்படி ஃப்ளாட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. விப்ரோ வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 237 ரூபா அந்த ரேஞ்சில் விப்ரோ ட்ரேட் ஆகுறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்ஃபோசிஸ் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டெக் மஹிந்திரா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க.
பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டரில் வாய்ப்புகள் வர பிரகாசமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மார்க்கெட் மேலே போனதுக்கு ரீசன் ஆக்சுவலி ட்ரம்போட அந்த டேரிஃப் பாஸ். ஏன்னா நமக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் லீவ் விட்டாங்க, ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஐடி ஸ்டாக்ஸில் பிக்கப் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் விராட் சுனில் திவான்ஜியை வந்து நேஷனல் ஹெட் ஆஃப் கன்சியூமர் பேங்கிங்க்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் கன்சியூமர் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இருந்திருக்காரு. இப்போ அங்கே வந்திருக்காரு. இவருக்கு வந்து 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்சியூமர் பேங்கிங்கில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ஃபெடரல் பேங்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. இது ஃபெடரல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலி இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் பை பண்ணுறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து ஸ்டேக்கை வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதில் ஸ்டேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 56.12 lakh ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது. டிசம்பரில் 54.09 தான் இருந்துச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 25.12% ஸ்டேக் வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. டிசம்பரில் 24.49% ஸ்டேக் தான் இருந்துச்சு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 23% இருக்குது. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் 4.44% இருந்தது, இப்போ 4.17% குறைஞ்சிருக்கு. இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன், பி ரேஷியோ 60க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 52 இருந்துச்சு சுஸ்லான் எனர்ஜி. முன்னாடி கன்சிடர் பண்ணேன், ஒரு நல்ல ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி இந்த சுச்சுவேஷனில் நான் எடுக்கிறதா இல்லை. நெக்ஸ்ட்டு யுஎஸ் சைனா ட்ரேட் வார் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பனாக போகுது. ஆக்சுவலி இப்போ ட்ரம்ப் வந்து 134%லேருந்து 145% கொண்டு விட்டுட்டாரு. ஆக்சுவலி 134 தான் நினைக்கிறேன் ஹையஸ்ட். ஆமாம், இப்போ வந்து 145 கொண்டு விட்டுருக்காரு. இது எப்படி போகுதுன்னு தெரில. அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸுக்கு எல்லாமே பாஸ் பண்ண டேரிஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு மட்டும் அவங்க வந்து இன்னும் பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சைனா தான் அவங்களுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. அதனால அவங்களுக்கு மட்டும் ஏற்றிட்டே போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆர் வந்து அந்த ஆடி டொமஸ்டிக் லக்ஸரி கார் மார்க்கெட் வந்து பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெர்சிடிஸ் பென்ஸ், ரெண்டாவது பிஎம்டபிள்யூ, மூணாவது ஆடி இருந்தாங்க. பட் இப்போ டாடா மோட்டர்ஸோட சப்சிடரி ஜேஎல்ஆர் அவங்க 3rd பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25 ஜேஎல்ஆர் 6183 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆக்சுவலி 40% க்ரோத்து. ஆடி வந்து 5993 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ ஜேஎல்ஆர் வந்து இவங்க ஆடியை பீட் பண்ணி 3rd பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து மெர்சிடிஸ் பென்ஸும் பிஎம்டபிள்யூவும் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. இதில் மெர்சிடிஸ் பென்ஸ் 18,928 கார்ஸ் விற்றுருக்காங்க. பிஎம்டபிள்யூ வந்து 15,810 கார்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் வந்து ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸை லக்ஸரி செக்மெண்ட்டில் ஜேஎல்ஆர், ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரிப்பட்ட காரை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸான், டியாகோ அது மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குது. டெஸ்லா உள்ள வந்தால் கூட அவங்களுக்கு காம்படிட் பண்ணுறதுக்கு அவினியா அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு எந்த கம்பெனியோட காம்படிஷன் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட ஆல் செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ் இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்து டாடா மோட்டர்ஸ் நல்லா பண்ணணும் தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட். இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிருந்தாங்க. ரீசன் வந்து நாங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணி சேவிங் பண்ண போகிறோம். ஸோ பர் ஆனமுக்கு வந்து 50 மில்லியன் யூரோ, அதாவது 50 மில்லியன் யூரோ பெர் ஆனம் வந்து காஸ்ட் சேவிங் பண்ணோம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. ஆரியோன் ப்ரோ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ் ஃபின்டாரா சாஃப்ட்வேர் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் இருக்கிற கம்பெனி. ஓவராலாட்டு 23 கோடிக்கு தான் அந்த அக்யூசிஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பயோகான் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்களோட ஒரு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி எவரோலிமஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு யுஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்னி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் அதுக்குள்ள ட்ரக்கு அந்த பேசிஸில் தான், அதாவது கிட்னி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் அதுக்குள்ள ட்ரக் வந்து யுஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. விஐபி கிளாத்திங் வந்து ஜெப்டோ கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் பிராண்ட்ஸ், குறிப்பாட்டு ஃப்ரெஞ்சி, ஃபீலிங்ஸ் அண்ட் விஐபி இது மாதிரிப்பட்ட செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இந்த டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு ஜெப்டோ கூட விஐபி கிளாத்திங் வந்து நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்லி விஐபி கிளாத்திங் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி அவங்க யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டைம் ஆயிருக்கு. அதாவது யூபிஐ டவுன் டைம் ஆன் திஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. சில டேட்ஸில் வந்து அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அவைலபிள் கிடையாது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஇசட் ஆப் வேலெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட யூபிஐ சர்வீஸ் ஏப்ரல் 12 2:30லேருந்து 6:30 வரைக்கும் அவைலபிள் கிடையாது. இந்த டோட்டல் 4 ஹவர்ஸ் வந்து இது அவைலபிள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூபிஐ பேமெண்ட்ஸ் குறிப்பாக கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். இந்த டைமில் வந்து அவங்களோட அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அவைலபிளாக இருக்காது. பேங்க் ஆஃப் பரோடா ஆர்பிஐயோட அந்த பாலிசி டிசிஷனுக்கு அப்புறம் 25 பேசிஸ் பாயிண்ட் லெண்டிங் ரேட்ஸு கட் பண்ணியிருக்கிறாங்க. இது பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கிரானியூல்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து சென் கெமிக்கல் ஏஜி அந்த கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிரானியூல்ஸ் இந்தியாவோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிற கிரானியூல்ஸ் பெப்டைட்ஸ் இது மூலம் மட்டும் தான் அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து கிரானியூல்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரதி. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போச்சு. ரீசன் பார்க்கும்போது ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 73.45 crores. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது 5% ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 221 கோடி, 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதுவும் Q3 கம்பேர் பண்ணும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதர் இன்கம் ஒரு 171% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெவன்யூ 5% மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் டெப்ட் இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவன்யூலேருந்து வந்தது. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவன்யூவில் வந்தது 7% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 77,103 கோடியாக இருக்குது, இதுவும் விழுந்திருக்கு. கைடன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 80,000 கோடி, அதை விட கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டி 7 ரூபா கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. எனக்கிட்ட கிடையாது, நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ 7 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது ஆனந்த் ரதி கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு கொடுத்த அப்டேட்டு. கொரியன் ஜாப்பனீஸ் ஃபர்ம் கூட இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ரீசன் பார்க்கும்போது ஒரு குளோபல் ஷிப் பில்டிங் ஹப் வந்து கொச்சியில் பண்ணுறதுக்கு வேண்டி தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறதுக்கு இந்த கம்பெனிஸ் கூட எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கொரியன் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. முத்தூட் ஃபினான்ஸ் இன்னைக்கு 6% விழுந்தாங்க, 2000 கிட்ட வந்துச்சு. இப்போ 2000க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ரீசன் பார்க்கும்போது ஆர்பிஐயோட அந்த டிராஃப்ட் கோல்டு லோன்ஸில் அந்த நார்ம்ஸ் இருக்குல்ல, அது வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி அடிக்கிறாங்க. பட் பெருசாக அது இவங்களை அஃபெக்ட் பண்ணாது. மணப்புரம் ஃபினான்ஸும் இன்னைக்கு எப்படின்னு தெரில. பட் மணப்புரம் ஃபினான்ஸ் 220 ரூபா சம்திங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து முத்தூட் ஃபினான்ஸுக்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஆட் கொடுக்குறாங்க. ஃப்ரம் பை ரேட்டிங்லேருந்து ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டார்கெட்டை வந்து 2,400 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 2,400 ரூபாலேருந்து 2,250 ரூபாய்ட்டு குறைக்கிறாங்க. பட் இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸ் 6% விழுந்துச்சு. இது முத்தூட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் வந்து 145% டாரிஃப் போட்டிருக்காருன்னு சொன்னேன். ஆனால் யூஎஸ் கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து 25 வருஷமாட்டு இந்த சீப் குட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது குறைஞ்ச விலையில் வந்து இந்த குட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்போட டாரிஃப்னால அஃபெக்ட் ஆக போகிறது வந்து சைனா கிடையாது, அவங்களோட மக்கள் தான், அதாவது அமெரிக்காவோட மக்கள் தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஆனால் அவர் ட்ரம்ப் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறார். 145% டாரிஃபுக்கும் போது சைனாலேருந்து தான் நிறைய பேர், உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேருந்தே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாலேருந்து வருது. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்க இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 20 Pro. இந்த ஃபோன் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 8GB 128GB ரேமு 128GB ரோமு. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் வெறும் 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு ஆஃபரில் வாங்கினேன். ஆனால் இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நெட்டிலே 15,000 ரூபா இருக்குது. ஆனால் நம்ம 8GB 128 வந்து நம்ம இந்தியன் மேட் ஃபோனை வந்து 15,000 ரூபாய் 14,000 ரூபாய்க்குலாம் வாங்குறது கஷ்டம். ஆனால் சைனாலேருந்து வருது. சைனாலேருந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் யூஎஸுக்கும் போகுது. ஆனால் இதனால அஃபெக்ட் ஆக போகிறது யூஎஸ் பீப்புள் தான். இது வந்து ட்ரம்ப் வந்து லேட்டாக உணர்வாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்தியாவோட நேச்சுரல் கேஸ் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆகும் 2030க்குள்ளே. ஏன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிக அளவில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட், குக்கிங், இண்டஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே இந்த தேவை இருக்கிறதுனால, நேச்சுரல் கேஸ் தேவை இருக்கிறதுனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதோட தேவை வந்து 60% இன்க்ரீஸ் ஆகும் 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் ரிலேட்டட் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா கெயில் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், பைப் நேச்சுரல் கேஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் தான் வரும். இது செக்மெண்ட்டில் இந்த மகாநகர் கேஸு, குஜராத் கேஸு, அடுத்தது வந்து கெயிலு, இது எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் தான் வரும். இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பிரேசிலில் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி ஹீரோ மோட்டார் காப் டூ பிரேசில் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் காப் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.